ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் tailwind CSS யூஸ் பண்ணி எப்படி இந்த டெஸ்டிமோனியல் செக்ஷனை டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கார்ட் ஹோவர் எஃபெக்ட்டும் tailwind CSS வச்சு தான் செஞ்சுருக்கிறோம். இது எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்டும் நம்ம யூஸ் பண்ணலை, ஃபுல்லாக முழுக்கவே tailwind CSS மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ மூலமா நீங்கள் tailwind CSS ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகே, கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய கான்ஃபிக் ஃபைலில் எனக்கு தேவையான ஃபாண்ட் ஃபேமிலியும் கலர்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். டார்க் பர்பிள், பிடிஎன் பிரைமரி, ஹெட்டிங் கலர் அப்போலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைவ் சர்வரில் என்னோடய ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ப்ரௌசரில் பாருங்கள், என்னோடய index.html ஃபைல் தெரியுது. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாடி டேக்கில் ஒரு கிளாஸ் எழுதலாம். அது கிளாஸ் நேம் ஃபாண்ட் பாப்பின்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இதை நான் கூகுள் ஃபாண்ட்லேருந்து எடுத்தேன். இந்த லிங்க்கை வந்து நான் கீழே தரேன். அடுத்து பிஜி டார்க் பர்பிள்னு தரேன். இது நம்மளோட கஸ்டம் கிளாஸு. ஓகே, இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. விஎஸ் கோட் ஆட்டோ சேவ் ஆன்லைன் கட்டுது, அதை எடுத்து விட்டுறேன். டெக்ஸ்ட் கலர் மாற்றலாம். டெக்ஸ்ட் ஒயிட்டுன்னு தரேன். டெக்ஸ்ட் ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பாடி டேக்குள்ளே ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டெல்லாம் சென்டர் ஆகிடும். அடுத்தது PY10ன்னு கொடுக்குறேன். இப்போ இது வந்து பேடிங் டாப்பும் பேடிங் பாட்டம்னு அர்த்தம். அடுத்து ஒரு H5 எழுதிக்கிட்டு அதுக்கு டெஸ்டிமோனியல்னு ஒரு டெக்ஸ்ட் தரேன். அடுத்து ஒரு H1 டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த டெக்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. ஆக்சுவலாக H1 சைஸும் H5 சைஸும் வேறு தான். ஆனால் tailwind CSSல அந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம tailwind CSS வச்சு டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்றலாம். கிளாஸ் டெக்ஸ்ட்டு 4xm தரலாம். வித்து வந்து 96 தரலாம். MX ஆட்டோன்னு கொடுத்தா மார்ஜின் ஆட்டோன்னு மீனிங். லீடிங் வந்து நார்மலாக கொடுக்கலாம். லீடிங்னா லைன் 8க்கு யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், டெக்ஸ்ட் சைஸ் மாறிடுச்சு. அடுத்தது ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நம்ம போல்டாக வச்சுக்கலாம். அடுத்து மார்ஜின் பாட்டம் தரலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டெஸ்டிமோனியல் டெக்ஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஹெட்டிங் கலர்னு தரலாம். இந்த ஹெட்டிங் கலருங்கிறது என்னோடய கஸ்டம் கலர் ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலர் மாறி இருக்கும். அடுத்து இந்த H5 கீழே இந்த H1 கீழே ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவ் டேக்கு கிளாஸ் நேம் தரலாம் ஃப்ளிக்ஸ். ஸோ டிஸ்பிளே ஃப்ளிக்ஸ் ஆயிரும். அடுத்தது மேக்ஸ் வித் தரலாம். மேக்ஸ் வித் 5xன்னு தரேன். கேப் 8 MX ஆட்டோ. ஸோ அதில் சென்டர் ஆயிரும். இந்த டிவுக்குள்ளே இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு கிளாஸில் என்னென்ன தரலான்னா பிஜி ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்டு /10ன்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் தான், ஆனால் எனக்கு அந்த ஒப்பாசிட்டி 10% இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்து பேடிங் தரலாம். இது ஃபுல்லாகவே இருக்கும் பேடிங். அடுத்து பார்டர் ரேடியஸ் தரலாம். எக்ஸல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் நல்லாவே இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த டிவுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் எழுதலாம். ஒரு இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் சோர்ஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். அசட்ஸ்குள்ளே image1 அப்படிங்கிறத என்னோடய சோர்ஸு. இதுக்கு நீங்கள் ஆல் டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம்.
இதுக்கு என்னென்னா அந்த இமேஜ் அண்ட் சோர்ஸு நம்ம அவைலபிளாக இல்லைன்னா இந்த ஆல் டெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். நான் இப்போடி கொடுக்கல. H4 க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் அப்பர் கேஸ். ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே அப்பர் கேஸில் இருக்கும். டெக்ஸ்ட் எக்ஸலு ஃபாண்ட் போல்டு கொடுத்துக்கிறேன் பாருங்கள். அடுத்து ஒரு பீட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த லோரம் நிமிஷம் டெக்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ டம்மி டெக்ஸ்ட்டு இவ்வளோ டெக்ஸ்ட் தேவையில்லை. ஸோ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போதும். ஓகே, இந்த பி டேக்கு நம்ம கிளாஸில் தான் அமைச்சிடலாம். கிளாஸ் டெக்ஸ்ட் எஸ்எம் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்மாலாகிடும். அடுத்து லீடிங் தரலாம். லீடிங் 7 கொடுத்தா கொஞ்சம் லைன் ஹைட் அதிகமாகும். மார்ஜின் வந்து டாப்லேயும் பாட்டம் கொடுத்துக்கலாம். அடுத்துட்டு ஃபாண்ட் வந்து லைட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் வர திக்னஸ் கொஞ்சம் குறையும். ஒப்பாசிட்டி இதை கொஞ்சம் 15% மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட் க்ரே மாதிரி தெரியும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஒரு பட்டன் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கெட் இன் டச்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு டிசைன் பண்ணலாம். பிஜி பிடிஎன் ப்ரைமரின்னு தரேன். இது என்னோடய கஸ்டம் கிளாஸ். பேடிங் தரேன். பார்டர் ரேடியஸ் தரேன். இந்த தடவை பார்டர் ரேடியஸ் ஃபுல்லாக தரேன். ஸோ இது மாதிரி ஒரு அழகான பட்டன் கிடைக்கும். இப்போ இந்த டிவுக்கு வந்து மிக்ஸ் பிளான்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸ் பிளான்ட் மூட் என்ன பண்ணுன்னா ஒரு வித்தியாசமான கலர் எஃபெக்ட் தரும். நீங்கள் பாருங்கள், பேக்ரவுண்ட் என்ன கலரோ அதே மாதிரி இமேஜ் கலர் மாறிடுச்சு. சூப்பர். இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். ஹைட் வந்து 20 தரேன். கொஞ்சம் ஹைட் சின்னதாயிரும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து மார்ஜின் ஆட்டோ தரேன். கொடுத்தா சென்டர் ஆயிரும். ஓகே, அடுத்தது இந்த ஜான்டோங்கிற பேரை வேறு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ செஞ்சாயிடுச்சு. ஓகே, இந்த ஹோல் டிவ் டேகையும் ஒரு காப்பி பண்ணி இன்னொரு தடவை போடுறேன். அப்புறம் இன்னொரு தடவை போடுறேன். மொத்தம் 2 காப்பி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள். இந்த இமேஜ் சோர்ஸையும் டெக்ஸ்ட்டையும் மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு இமேஜ் 2 கொடுத்துறேன். டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறேன். ஜான்டோ. அதே மாதிரி இருக்கும். இமேஜ் 3 கொடுத்துறேன். டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறேன். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். நைஸ். ஓகே, இப்போ கரெக்டாக முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், VS கோட ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி Ctrl D அழுத்தி 3க்குமே ஸ்டைல் எழுதுகிறேன். கர்சர் பாயிண்ட்டு தரேன். ஸோ அந்த கார்டு வந்து கிளிக்கபிளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிவ் டேக் வந்து என்ன பண்ண போகிறேன், குரூப் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளாஸ் நேம் தர போகிறேன். இந்த குரூப் அப்படிங்கிற நேமை நீங்கள் பேரண்ட் டேக் மட்டும்தான் தர முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பேரண்ட்டை நான் ஹோவர் பண்ணும்போது, அதாவது குரூப் ஹோவர் பண்ணும்போது எனக்கு இந்த சைல்டு டிவ் டேக்லாம் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா பிளர் ஆகணும். இப்போ பாருங்கள், ஆகுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஒவ்வொரு டிவ் டேக்கையும் எனக்கு ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த பிளருங்கிறது தேவையில்லை. அப்போனா அந்த கார்டை ஹோவர் பண்ணும்போது மட்டும் பிளர் போயிடும் பாருங்கள். ஆனால் மற்றதுக்கெலாம் பிளர் இருக்கும். சூப்பர். இதே மாதிரி தான் அடுத்த எஃபெக்ட்டும் நம்ம பண்ண போகிறோம்.
இப்போ குரூப் ஓவர் பண்ணும்போது எனக்கு ஸ்கேல் வந்து கஷ்டமாகவே தரேன். 0.85 கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் சின்னதாகவும் கார்லாம் இங்கே பாருங்கள், 1க்கு மேலே கொடுத்தா அதிகமாகவும் அது கீழே கொடுத்தா சின்னதாகவும். இப்போ ஓவர் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்கேல் எஃபெக்ட்டும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த முன்னாடி போகிற எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் இருக்குன்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அது போலேயும் ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், எது ஓவர் பண்ணுறோமோ அது மட்டும் அதே பழைய ஸ்டைலில் இருக்குது, மற்றெல்லாம் கொஞ்சம் ஸ்டைல் ஆட் ஆகுது. இப்போ டூரேஷன் ஆட் பண்ணலாம். டூரேஷன் ஆட் பண்ணால் கொஞ்சம் இதெல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும். டூரேஷன் 500 கொடுத்துறேன். இதுக்கு 0.5 செகண்ட் அர்த்தம். இப்போ ஓவர் பண்ணும்போது பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் டெய்ல்விண்ட் செஸ் வச்சு ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். நம்ம சேனலில் டெய்ல்விண்ட் செஸ் வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வீடியோ போகலான்னு இருக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.